நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல 2026 இதுல முக்கியமாக தாவேகாவுல ஒருத்தர் போட்டியிட்டு வின் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பரவலாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராயபுரம் தொகுதியில ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரா இருக்கக்கூடிய விஜய் தாமோதரன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தருடைய இன்னைக்கு வீடியோஸ் தான் இன்னைக்கு பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. அவர் யாரு, அவர் அரசியல் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாதுங்க. 20 வருஷமாக அந்த ஏரியாவில் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் தான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கிறாரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழம்பெரும் ஒரு அரசியல் மூத்த தலைவர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் தான் அதிமுகவில இருந்து ராயபுரம் தொகுதியில போட்டியிட்டாரு. அப்படி ஒரு அரசியல் அனுபவம் மிக்க ஒரு அமைச்சரை தோற்கடித்த பெருமை அப்படிங்கிறது தாவேகாவில் இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவராக இருந்து இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏவா உட்கார்ந்து இருக்கக்கூடிய விஜய் தாமோதரன் அவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அரசியல் எதுவுமே தெரியாது. இருந்தாலும் மக்கள் நலன்ல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருக்கு பின்புலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஆட்டோ ஓட்டினா மட்டும்தாங்க அவருடைய வருமானம், அவருடைய குடும்பம் அன்னைக்கு சாப்பிடும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபரை இன்னைக்கு தூக்கி அப்படியே மேல ஒரு போர்ஷன்ல உட்கார வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சராக சிட்டிங்ல அமரக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்வாங்க. ஒரு சாதாரண பூ விற்கிறவன், சாதாரண ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன், அவனை எல்லாம் கூட்டிட்டு உட்கார வச்சு இவனையும் ஒரு நல்ல ஒரு தலைவனாக என்னால மாற்ற முடியும், ஒரு சிறந்த அரசியல்வாதியாக என்னால மாற்ற முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டினது பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் தான். அதே போலதான் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னைக்கு ஒரு சிட்டிங் எம்எல்ஏவா உட்கார்ந்து இருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம். இதற்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்மளுடைய தாமரை டிவில மறக்காம உங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துங்க.